ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் மதகத ராஜா. இது 12 இயர்ஸ்க்கு முன்னாடியே ப்ரொடக்ஷன் பண்ணதா சொன்னாங்க. இருந்தாலும் இதில் வந்து எந்த டைமிங் லேகும் எதுவும் இல்ல. இதில் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சம் எல்லாம் காமெடி, காதல், கல்யாணம், கல்யாணம் கலாட்டா அப்படிலாம் போச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து ஹீரோ டிஃபீட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து படத்தோட கதைக்கு போயிடலாம். இந்த படத்தை டைரக்ட் பண்ணது சுந்தர் சி. இதில் நடித்தவங்க பார்த்திங்கன்னா விஷால், அஞ்சலி, வரலட்சுமி, சரத்குமார், சந்தானம். அவர் வந்து அந்த காமெடி இதுலேயே அவர் நடிச்சிருந்தார். சோனி சூத், மணிவண்ணன்லாம் வந்து ஒரு கேமியோ வருவாங்க. பாலா வந்து ஒரு முக்கியமான சீன் நடிச்சிருக்காரு. ஸோ நிதின், சத்யா, சடகோபன் ரமேஷ் அவங்களாம் நடிச்சிருக்காங்க. ஆர்யாவும் ஒரு கேமியோ ரோலில் வருவாங்க. இப்போ படத்தோட கதைக்கு போயிடலாம். மறுபடியும் நான் இப்போ ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஸோ சின்ன வயசு பசங்க வந்து 4 பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. இப்போ அவங்க வந்து பெரிய அப்போ மாஸ்டர்னு ஒருத்தர் ரொம்ப ஃபேவரிசமாக இருப்பார். ரன்னிங் ரேஸ்லாம் வந்து அவங்க வின் பண்ணுவாங்க. இப்போ அவங்க பெரியவங்களாகி விஷால் வந்து ஒரு கேபிள் இது நடத்துவார். அப்போ அவங்க இவரை பார்க்கறதுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சலி இதெல்லாம் என்ட்ரி ஆகி லவ் இதெல்லாம் வரும். ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஜாலியாக ஒரு ஃபங்க்ஷன் போவாங்க. அப்போ வந்து சந்தானத்துக்கும் அவங்க ஒய்ஃப்க்கும் இருக்க பிரச்சனையை விஷால் தீர்த்து வைப்பார். அடுத்தது வந்து இன்ட்ரோல் பிளாக் அப்போ சடகோபன் ரமேஷ்க்கும் நிதின் சத்யாவுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும். அது வந்து ஒரு பெரிய அரசியல் புள்ளியால் நடக்கும். அதான் சோனி சூத். அவரை பற்றி சொல்லுவாங்க. அப்போ வந்து அவரை வந்து பழி வாங்குறதுக்கு இவர் விஷால் போய் என்ன பண்ணார்ன்றது தான் செகண்ட் ஹாஃபு. ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்திங்கன்னா காமெடியாக அப்படியே போச்சு. அதில் வந்து சந்தான கவுண்ட்ரு, அவங்க ஒய்ஃப் காமெடி, அதெல்லாம் கொஞ்சம் லைட் காமெடியாக இருந்தது. செகண்ட் ஹாஃபில் வந்து அது மாதிரி எதுவுமே இல்லை. பாலா சீன் ஒன்று வரும். அதை தவிர வேறு எதுவுமே இல்லை. அவர் வந்து ஒரு சமகால கலக்கின்றார். அந்த காமெடிலாம் நல்லா இருந்துச்சு. ஒரு சேசிங்கில் வர மாதிரி. கடைசியில் நம்ம வந்து இன்டர்வல் ஆரம்பிக்கும் போது தெரிஞ்சுடுது இதுதான் கதை அப்படின்றது. திரைக்கதையில் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நவுத்தின்னு போகிறாங்க. இதில் வந்து விஷால் வந்து ரொம்ப ஆக்டிவாகவும் ஒரு நல்ல ஒரு ஒரு ஸ்ட்ரென்த் வெஸ்டைல் ஆக்டிங்காக இதில் ஒரு ஜாலியாக ஒரு நல்ல ஒரு பிரேவான ஒரு இளைஞனாக இதில் நடிச்சிருந்தது ப்ளஸ் பாயிண்ட்டு. மற்றபடி இந்த படத்தில் எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை. கொஞ்சம் டைமிங் போரிங்காக தான் இருந்தது. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.